ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த வழிகளை நீங்க திறந்து கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிரேயர் மீட்டிங் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆலயத்துல வந்து உட்கார்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய இரக்கம் கிடைக்கட்டும், தேவனுடைய மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய ஆண்டவரே தயவு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இது நிமித்தம் அந்த பிள்ளைகள் ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாக, அறிவுள்ள பிள்ளைகளாக, புத்தி உள்ள பிள்ளைகளாக விளங்க கிருபை தாரும் ஆண்டவரே. புத்தியும் அறிவும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஞானத்தையும் புத்தியும் பிள்ளைகளுக்கு அதிகமாய் நீர் இந்த வேலையில கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் என் தேவனில் அறியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகள் உள்ளத்துல நீங்க இன்னைக்கு ஆண்டவரே தொடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் மூலமோ ஜபத்தின் மூலமோ சாட்சிகள் மூலமோ ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுவதன் மூலமோ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதம் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மெய்யான தேவன் என்பதை அப்பா அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே சீஃப் கெஸ்டா அழைக்கப்பட்டு இருக்காங்க அநேக ஊழியக்காரங்க வந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பிரயோஜனமா இருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த தடைகள் இல்லாம எந்த ஒரு இடையூறுகள் இல்லாம நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாலிப வயதுல இந்த டீனேஜ் பருவத்துல பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நோக்கத்திலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால சுத்தப்படுத்த கூடும் உங்களுடைய வேதத்தை நிமித்தம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த டீனேஜ் ஆண்டவரே ஏஜ்ல அந்த பிள்ளைகள் உங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே உங்களை ருசி பார்த்து நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாய் இருக்க ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தடைகள் இல்லாம எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடைபெற என் தேவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேற்றிலிருந்து தூக்கினா அப்படின்னு நான் சொல்ல பின்னாடி சொல்ல போறீங்க. ஹலோ ஹலோ ரைஸ் பண்ணுங்க. ஹலோ வெரி குட். சேற்றிலிருந்து
தேர்வு எழுத போறோம். தேர்வு எழுதுறதுக்காக தான் இப்ப நீங்க யாரை கூப்பிட்டீங்க? செர்ச்சில் இருந்து கூட்டினார், எங்க ஏத்துனாரு? அப்ப நம்மளும் எங்க ஏறணும்? ஏறணும்ல. அப்ப வெற்றி பெறணும்ல. அப்ப அந்த வெற்றிக்கு நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? கட்டாயம் நம்ம என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்காம பாஸ் ஆக முடியாதுல்ல, அப்படிதானே? அப்ப நம்ம நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும் போதுமா? படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதெல்லாம் என்ன செய்யணும்? ஞாபகத்துல இருக்கணும். அப்ப ஞாபகத்துல இருக்கிறதுக்கு யார வேண்டணும்? இறைவனை வேண்டணும். அப்படிதானே? அப்படிதானே? வள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிகள் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் நாம எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன கொடுக்கும்? கட்டாயம் பலனை கொடுக்கும். அப்படி பலனை கொடுக்கக்கூடிய கடவுளை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் வழிபடணும். அது மட்டுமல்ல, தேர்வுக்கு முன்னாடி உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் நல்லா இருக்கணும்ல. இந்த சுவர் நல்லா இருக்கணும்ல. அப்ப இந்த சுவரை நீ என்ன செஞ்சுக்கணும்? நல்லா நான் பார்த்துக்கணும். அப்ப நல்ல சாப்பாடை சாப்பிடணும். ஆரோக்கியமான சாப்பாடா இருக்கணும். ஏன்னா இப்ப பனிக்காலமா இருக்குது. அடுத்து நீ தேர்வு எழுத போவேல வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். வெயில் காலம் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணவுடைய தன்மை மாறிடும். அப்படிதானே? பனிக்கு வேற மாதிரி சாப்பிட்டுப்போம், சுட சுட சாப்பிட்டுப்போம். வெயில் காலத்துல சுட சுட சாப்பிட்டா என்ன ஆயிரும்? நமக்கு ஒத்து வராது. அப்படிதானே? பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்ப பழங்கள்லாம் சாப்பிடாம விட்டுருப்போம். அப்படிதானே? அப்ப இதெல்லாம் நம்ம முதல்ல உள்ள போறது, நம்ம உடம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பார்த்துக்கிட்ட உடம்ப என்ன பண்ணி வச்சுக்கணும்? என்ன செய்யணும்? படிச்சு 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 படிச்சதெல்லாம் மண்டையில ஏத்தி அத மனன சக்தி, மனப்பாடம், அதை திரும்ப 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நீ சொல்லிட்டே இருக்கணும். சொன்னத என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அப்ப இவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்யணும்? நல்லா நல்லா என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிப்பு. நல்லா சாப்பிட்டாதான் நம்ம ரொம்ப நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்க முடியும்? படிச்சுட்டே இருக்க முடியும். நல்லா சாப்பிடல அப்படின்னா நம்மளுடைய கவனம் படிப்புல போகாது, சிதறிடும். அப்ப கவனச்சிதறல் எதனால வருது? உள்ளுக்குள்ள இல்லாதனால உடம்பு என்ன சொல்லுது? டயர்ட் ஆகுது, என்னை எதுவும் செய்ய சொல்லாத, என்னை விட்டுரு அப்படின்னு உடம்பு சொல்லிடும். என்ன பண்ணிடுவோம்? நம்ம சோர்வு படுத்துருவோம். அப்ப நமக்கு என்ன தேவையோ அந்த வேலைக்கு எந்த உணவோ அந்த உணவை என்ன செஞ்சுக்கணும்? கட்டாயம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சாப்பாடும் சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். அதுதான் உழைப்பு. படிச்சுட்டேன்னா என்ன ஆயிடும்? சாப்பாடு எல்லாம் தீர்ணாயிரும். அப்படிதானே? தீர்ண ஆகுமாகாதா? தீர்ண ஆகும்ல. அப்ப நீ நல்லா படிக்கணும். படிக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும். புரியுதா? அதுக்கப்புறமா அதிகாலையில எந்திரிச்சு படிக்கணும். அதிகாலை படிப்பு தான் உனக்கு ரொம்ப முக்கியமானது. நீ நைட் ஸ்டடிங்ல சொல்றீங்க பாரு, அதெல்லாம் உன் உடம்பு என்ன பண்ற? நீ வற்புறுத்துற. காலையில நீ எந்திரிச்சு பாரு. ஒரு 2 நாள் எந்திரிச்சு பாரு. 3ஆம் நாள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? உடம்பு காலையில எந்திரிச்சா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். நம்ம பாட்டுக்கு படிக்கலாம். ஏன்னா அப்ப கவனம் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கும், நம்ம மனசு இருக்கும், நம்ம எல்லாம் ஒருமிச்சு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருப்போம். ஆனா நைட்டு என்ன செய்வோம்? நம்ம தூக்கம் வருது, அவங்க தூக்கிட்டாங்க, இவங்க தூக்கிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, அங்க பாட்டு சத்தம் கேட்குது, அங்க இந்த சத்தம் கேட்குது, அப்படி நம்ம கவனம் செதற ஆரம்பிக்கும். கண்ணு என்ன செய்யும்? சொக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சொக்க என்ன செய்யவே முடியாது, நம்மளால படிக்கவும் முடியாது. அதே மாதிரி சாப்பிட்டுருப்போம் நைட்டு.
அந்த சாப்பாடு என்ன ஆகாது, ஜீரணம் ஆகாது. அப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கணும். முதல்ல நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட், புரியுதா? அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், படிக்கணும். இப்ப நம்ம எல்லாமே பாடுபட்டுட்டோம், எவ்வளவோ பண்ணிட்டோம், அப்படிதானே? நிறைய பண்ணிட்டோம். மண்ணை தோண்டிட்டோம், விதைய போட்டுட்டோம். விதையில என்ன செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைச்ச விதையை என்ன செய்யணும் நம்ம இப்ப? அறுவடை பண்ண போகிற காலம், அறுவடை காலம் வந்து விட்டது. அந்த அறுவடை காலம் தான் நம்மளுக்கு மார்ச் 26 நினைக்கிறேன், அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நீ பயமே இருக்கக்கூடாது. பேப்பர் வந்துச்சா பார்த்தமா போயிட்டே இருக்கணும். அங்க பயந்துட்ட அப்படின்னா ஐயோ நான் படிச்சதே வரேன், படிச்சதுதான் வந்திருக்கும். அதான் மிஸ் என்ன சொல்லுவாங்க, டேய் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிரு, எதையும் என்ன செஞ்சுட்டே வந்துடாத, விட்டுட்டே வந்துடாத. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுற, என்ன வேணாலும் எழுதலாமா, அது எழுதக்கூடாது. உனக்கு தெரிஞ்சதான் இருக்கும். நீ பேப்பரை பார்த்த உடனே என்ன இருப்ப, பயந்து இருப்ப. அந்த பயத்தை தூக்கி போட்டு பேப்பர் ஈஸி. அதனாலதான் 15 நிமிஷம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? நீ படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். நீ படிச்சதை ஞாபகப்படுத்தும் போது கொஸ்டின் பேப்பரை பார்க்கிற பாரு, இந்த கொஸ்டின் பேப்பர்ல நிறைய ஆன்சர் இருக்கும். இந்த ஆன்சரை கொண்டு போய் இன்னொரு கொஸ்டின் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்ப நீ யோசிக்கணும், இந்த சிந்தனைலாம் உனக்கு வரணும். இதனாலதான் உனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் என்ன செய்யறாங்க, உனைய படின்னு சொல்றாங்க. அதனால காலமும் நேரமும் நம்ம கையில தான் இருக்கு. காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான காலம் நம்ம 26ஆம் தேதி ஆரம்பிக்குது, அப்படிதானே? அப்ப நம்ம கையில தான் இருக்குது. அப்ப நல்லபடியா படிச்சு அதிக மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, நம்மள கடவுள் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தலைவனை பிதாவே நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தலைவனை பிதாவே நமஸ்காரம். இந்த பிதாவை தான் நம்ம வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. எப்படி தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்தான நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒருத்தல், என்ன செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாது. நமக்கு கெட்டது செஞ்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ண கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது. இதுலதான் இயேசு காவியம்னு ஒண்ணு கண்ணதாசன் சொன்னவர். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடும் படுபோதும் பரிந்து எந்தாய் இவர் செய்வது பிழையென அறிகில மன்னியும் என்று எழிற் கனிவாய் மலர்ந்து அருளினார் நம் அருள் வல்லல். இயேசுபிரான் சொன்னாரா, இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கே தெரியல. அதனால அவங்க செய்யற தப்ப என்ன செஞ்சிடாதீங்க, தண்டனை கொடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தவறு செய்தால் கூட நம்ம என்ன செய்து கொள்ளணும், மன்னித்து அருளணும். அந்த தன்மை நமக்கு வேணும். இதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடியது. நாம நிறைய தவறு செஞ்சுட்டோம், படிக்காம விட்டுட்டோம். இனிமேல் நான் படிக்கணும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. நான் படிச்சதெல்லாம் என்ன செய்யணும், ஞாபகத்துல இருக்கணும். நம்ம 100 வினா படிக்கணும்னு அவசியம் இல்லை, 30 வினா படிச்சாலே போதும். 30 வினால வந்துட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, பாஸ் தானே? அப்ப அதை வேண்டுங்க, கடவுளிடம் என்ன செய்யுங்க, கேளுங்கள். கேளுங்கள், கட்டாயம் என்ன செய்வாரு, தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்னது நமக்கு தேவையானது. அப்ப இதை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட கேட்கணும். நன்றாக பரீட்சை எழுதுங்க, நல்ல மதிப்பெண் எடுங்க. நானும் உங்கள் சார்பாக தான் கடவுள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்ளதான் இந்த கூட்டத்துக்கு, பிரார்த்தனை கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டேன். அதனால நம்ம எல்லாருமே கடவுள் என்ன செய்யணும், கட்டாயம் கேட்டுக்குவோம். கடவுள்கிட்ட கேட்டு நம்ம அதிக மதிப்பெண் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா நம்ம இங்க வந்து திரும்பவும் என்ன செய்யணும், அவருக்கு
நான் நன்றி சொல்லணும். அப்படிதானே? என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டு, உயிரில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நாம கேட்டுதானே இங்க வந்திருக்கிறோம். அப்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எல்லாம் நம்ம வள்ளுவர் தான். சரிங்களா? அதனால நம்ம நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண் எடுக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுள் என்ன செய்வார்? கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ 3 சாட்சிகளை நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. நல்ல தமிழ் அம்மா உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. அவங்க நல்ல ஒரு ஜோர ஒரு கை தட்டலாமா? தமிழ் அம்மாவுக்கு எல்லாமே உற்சாகப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல கொண்டு வரணும். இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சி ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கத்த கொடுக்கணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தமிழ் அம்மாவுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம். இப்ப நாம ஒரு 3 சாட்சிகளை நாம கேட்க போகிறோம். 3 சாட்சிகளை கேட்போம். சாட்சினா என்ன நினைக்கிறீங்க? இவன் பெண்ணை திருட்டான். எழுந்து. ஆமா, இவன் பெண்ணை திருட்டான். யார் இதுக்கு சாட்சி சொல்றீங்க? பெண்ணை திருட்டு நான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாங்க. வேற யார் சாட்சி சொல்றீங்க? 3 பேர் சாட்சி சொன்னா பொய் கூட என்ன ஆயிடும்? உண்மையா? அதான் சாட்சி. ஆனா இங்க வந்து பொய் இல்ல, உண்மையை சொல்ல போறாங்க. உட்காந்துருப்பான். அவருக்கு நல்லா கை தட்டலாமா? 3 சாட்சி. அவங்க லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்து எப்படி அவங்க லைஃப்ல இப்படி சக்சஸ்ஃபுல்லாக மாறினாங்க ஒரு 3 சாட்சி நம்ம இடத்துல சொல்ல போறாங்க. முதலாவது கிரேஸ் மாம். இப்போ அவங்க 11th தான் படிக்கிறார். இல்லமா 11th படிக்கிறார். 10th எப்படி அச்சீவ் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 12th எப்படி அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா ஒரு 5 minutesல அவங்க எல்லா சாட்சியும் நமக்கு சொல்லுவாங்க. நல்ல அந்த காரணங்களை தட்டி வரலாமா? கிரேஸ் அக்காவை. இந்த கிரேஸ் அக்கா வந்து கொளத்தூர்ல இருக்கிற ஸ்ரீனிவாச நகர்ல டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. 10th அவங்க எவ்வளவு மார்க் எடுத்தாங்க? 442 எடுத்திருக்காங்க. 500. ஓகே. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஏசப்பா தான் என் கூட இருந்தாரு. அது என்னதான் என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு எஃபோர்ட் போட்டாலும் கண்டிப்பா ஏசப்பாவோட ஹெல்ப் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்க நின்று உங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்றேன்னு எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்லேயே 10th சேர்றப்ப உங்க எல்லாரையும் தான் பயமுறுத்திருப்பாங்க கண்டிப்பா 10th பப்ளிக் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்லயும் என்னாச்சு, ஸோ 10th டியூஷன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக போனோம் நாங்களும். அங்க பார்த்தா வந்து 50,000 கிட்ட டியூஷன் ஃபீ கேட்டாங்க. ஸோ அவ்வளோ காசு எங்களால வந்து கட்ட முடியல. ஸோ அதனால நான் டியூஷன் சேரல. நான் டியூஷன் இல்லாம தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். அதுக்காக ஏசப்பா கொடன்கொடி நன்றி. ஏன் நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன்னா, என் கூட படிச்ச நிறைய பேர், என் கூட படிச்ச எங்க கிளாஸ்ல பாதி பேர் டியூஷன் தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரோட நான் நிறைய மார்க் தான். ஸோ அதுக்காக நான் ஏசப்பாக்கு வந்து கொடன்கொடி நன்றி சொல்றேன். நான் 10th ஸ்டார்ட் பண்றப்ப ஏசப்பா வந்து எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பேசினாரு. எங்க இருக்குன்னா ஐசாயா 41:13. அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கோம்னா, நான் உன்னோட வலது கரத்தை பிடிக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, நீங்க எப்போ என்ன படிக்க போறீங்களோ, நீங்க என்னெல்லாம் படிப்பு சம்பந்தமா என்ன பண்றதா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏசப்பா நான் இப்போ இது படிக்க போறேன், நான் இன்னைக்கு படிச்சது என்னைக்குமே எனக்கு மறக்கக்கூடாது, பப்ளிக் வரைக்கும் எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். நீங்க இது வரைக்கும் இது பண்ணலன்னா இனிமே பண்ண போற டைம்ல கண்டிப்பா அதை பண்ணுங்க. நான் வந்து 10th பப்ளிக் எழுதுறப்ப இங்கிலீஷ் எக்ஸாம், 10th பப்ளிக் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து லீவ் ஸ்டடி ஹாலிடேஸ் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் நடுவில் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் அப்ப என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்துச்சு. சுத்தமா என்னால படிக்கவே முடியல. ஒரு சொட்டு கூட என்னால படிக்க முடியல, அவ்வளோ ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. நான் படிக்க ட்ரை பண்ணாலும் என்னால முடியல, என்னோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஏசப்பா நான் வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் இது வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால நான் என்னோட சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டேன், ஏசப்பா நீங்க இன்னமே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ நான் இதை சொல்லிட்டு எக்ஸாம் போய் எழுதினேன். சீரியஸா நான் ஒண்ணுமே படிக்கல எக்ஸாமுக்கு. ஆனா நான் அது வரைக்கும் மிஸ் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் எழுதினேன். ஏசப்பா தான் கண்டிப்பா என்னை கைட் பண்ணாரு. ஏசப்பா கைட் பண்ண மாதிரி நான் எழுதினேன். அதனாலே எனக்கு வந்து நான் இங்கிலீஷ்ல தான் நான் எழுதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் நிறைய மார்க் 96 ஸ்கோர் பண்றதுக்கு ஏசப்பா தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி நீங்க யாரும் வந்து பயந்துடாதீங்க இன்சைட் புக்ல எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா நீங்க படிச்சதுதான் வரப்போகுது. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கீங்கன்னு ஏசப்பா கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால நீங்க உங்க ட்ரஸ்ட் எல்லாம் ஏசப்பா கிட்ட போடுங்க. அவர் உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா உதவி செய்வாரு. நீங்க எதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ காட் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் காலைல தான் நான் எழுந்து படிப்பேன். எப்பவுமே நைட்டு படிக்கிறத நான் பண்ண மாட்டேன். காலைல நீங்க ஒரு இது வரைக்கும் நீங்க பண்ணலன்னா இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல ஒரு 4 o'clock இல்லைன்னா 5 o'clock எழுந்து படிச்சீங்கன்னா கூட போதும். ஏன்னா அப்பதான் நம்ம காலைல எழுந்திருக்கிறப்ப நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலைல ஒரு ப்ரேயர் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். கண்டிப்பா நீங்க படிச்சது எதுவுமே உங்களால மறக்க முடியாது. எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க நிறைய பேர் குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குரூப் ஸ்டடி பண்றீங்கன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கண்டிப்பா நம்ம குரூப் ஸ்டடி பண்றப்ப ஏதாவது ஒரு கதை வரும், நடுவில் பேசுவோம், அவ்வளவுதான். அதோட படிக்கவே மறந்து போயிடும். ஸோ அதனால நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது நீங்களே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு என்னோட நிறைய படிச்சுட்டா, நான் ரொம்ப கம்மியா படிக்கிறேன், இல்லைன்னா இது வரைக்கும் என்னோட ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நான் பப்ளிக்ல என்ன பண்ண போறேன், ஐயோ இது வரைக்கும் நான் இவ்வளவு கம்மியா தான் மார்க் எடுத்திருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னோட ஸ்கோர்ஸுமே கண்டிப்பா ரொம்ப லோவா தான் வந்துட்டு இருந்தது. ஆனா நீங்க வந்து ஏசப்பா மேல இருக்க ட்ரஸ்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட சைட்ல இருந்து நீங்க கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ணாம ஏசப்பா எனக்கு மார்க் தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் டியூஷன் போல, ஆனா எனக்கு புரியலன்னா நான் ஏசப்பாட தான் கேட்பேன். கண்டிப்பா அவர் தான் எனக்கு வந்து நாலேஜ் கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டா மட்டும்தான் ஏசப்பாவால உங்களை இன்னும் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். நீங்க எதுவுமே படிக்காம ஏசப்பா கிட்ட போய் மார்க் கேட்டா கண்டிப்பா ஏசப்பா தர மாட்டாரு. ஸோ நீங்க நல்லா படிச்சு ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா தான் கண்டிப்பா அவர் தருவாரு. அவர் உங்க கூட எப்பவுமே இருப்பாரு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலயும் ஏசப்பா தான் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதுக்காக ஏசப்பா கொண்டு போயிருங்க. நல்லா ஜோரா ஒரு கை தட்டலாமா? கடைசியா சொல்லும்போது ஏசப்பா செய்யணும்னா நீங்க ஏதோ ஒன்று சம்திங் செய்யணும். நீங்க செய்யாம அவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். அற்புதம் கூட நம்மளால நடக்க முடியாத கடவுள் செய்வாரு. ஆனா நீங்க எதுவும் செய்யணும். நீங்க எதுவும் உங்களை செய்யாம உங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுங்க. உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுங்க. மீதி ரெஸ்ட்டை கடவுள் கொடுப்பார். 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அவங்க கூட என்ன பண்ணான்? அதை கொடுத்தான். உங்களுக்கு இருக்கிறத கொடுக்காம உங்களுக்கு ஜெயம் கிடைக்காத அக்கா அழகா சொன்னாங்க. வசனம் சொல்லிருக்கிறது, நான் சொல்றத சொல்லுங்க. உன் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடாத மாதிரி சொல்றீங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த நம்ம மத்தியில மர்லின் அக்கா வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க. நீங்க நல்லா கை தட்டுங்க. நீங்க நினைக்கலாம் ஒரு டான் பாஸ்கோ ஸ்கூலு சிட்டியில இருக்கிறதுனால அவங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் எடப்பாளையத்துல இருந்தாலும் நான் நல்ல மார்க் எடுத்தேன். அவ்வளவுதான். எடப்பாளையத்துல இருக்கிறவங்க இந்த அக்கா எவ்வளவு மார்க் எடுத்தாங்க தெரியுமா? 500 எவ்வளவு எடுத்தாங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்க தெரிஞ்சது 488 எடுத்துக்காங்க. வெறும் ஜஸ்ட் 12 மார்க்ஸ் தான் கம்மி. உங்க ஸ்கூல்ல இருக்கவங்க அக்காவுக்கு நல்லா தெரிஞ்சுக்க. அவங்களே ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. உங்க லைஃப்லயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பான். நல்ல கரங்களை தட்டி அவ்வளவு இருக்கலாமா? எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அங்கிளுக்கு, இந்த சர்ச்சுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாருக்கும் வர மாதிரி கஷ்டமா, ஐயோ 10th ஸ்டாண்டர்ட்னாலே ஒரு மாதிரி பயமா அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்.
வந்துட்டு இப்படி சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப ஆவரேஜாக ஓகே சொல்லிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா வந்து பேட்டி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிங்களான்னு தெரில, நான் வந்து ரொம்ப நல்லா படித்தேன், அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், டாக்டர் ஆகணும், ஸோ அந்த மாதிரி பேட்டிலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேட்டிலாம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இதுப்பா நான் வந்து நிறைய மார்க் எடுக்கணும், நான் மற்றவங்கிட்ட சொல்லும் போது அப்படியே பெருமையாக சொல்லணும் இதுப்பா அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே ஆனால் நான் படிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட நான் ஒன்றும் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்று தான் பண்ணேன். எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நீ ஏசப்பாவை தேடு, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணாலும் ஏசப்பாவை கேளு, எனக்கு என்னன்னாலும் ஏசப்பாவை கேளு, ஏசப்பா உனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நானும் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருந்து இப்போ நான் என்ன படிக்க போகிறனாலுமே ஃபஸ்ட்டு பைபிள் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு வசனம், அட்லீஸ்ட் ஒரு 5 வசனமாச்சும் சும்மா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு படிப்பேன். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. எல்லா எக்ஸாம்லேயும் ரொம்ப ஆவரேஜாக கரெக்ட் முன்னாடி வரவில்ல, மிட்டம், குவார்டர்லி, ஹாஃபர்லி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே கம்மியாக அந்த மாதிரி தான் மார்க் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா எனக்கு வந்து நிறைய மார்க் வேணும், எனக்கு வந்து நிறைய மார்க் வேணும் ஏசப்பா, எப்படியாச்சும் நான் வந்து எங்கள் அக்காவுக்குலாம் விட நான் அதிகமாக மார்க் எடுக்கணும். இது வேற ஒன்று இருக்கும், நமக்கு முன்னாடி வந்து அக்கா அண்ணா யாராச்சும் படிச்சிருந்தாங்கன்னா, பாரு அண்ணா எப்படி படிக்கிறாங்க, நீ எப்படி இருக்க, அக்கா எப்படி இருக்கா பாரு, நீ எப்படி இருக்க அப்பா சொல்லி என்னை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என்னை கம்பேர் பண்ணக்கூடாது ஏசப்பா, நான் அவங்கள விட அட்லீஸ்ட் 1 மார்க்காவது நான் ஜாஸ்தியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு வசனம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னன்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உனக்கு அறியாதையும் உனக்கு எட்டாதையுமான ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன், நான் நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ஸ் வந்து எனக்கு ஒரு சர்ச் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த வசனத்தை வந்து நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன், ஏசப்பா எனக்கு நான் மார்க் கொடுங்க, எனக்கு வந்து நிறைய மார்க் கொடுங்க, நான் அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே 80க்கு மேலே எடுக்கணும், நான் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் ஏசப்பா, நான் ஃபெயிலெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அந்த வசனம் தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தேடும், செகண்டு நீ பயப்படாத, உனக்கு என்னன்னாலும் நீ என்ன நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு வந்து நீ அறியாதையும் உனக்கு எட்டாதையுமான ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷம் தான் வச்சு நான் எப்பவுமே ப்ரே பண்ணி நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமும் வந்துச்சு. டெய்லி நானும் அதே மாதிரி தான், அந்த அக்கா சொன்னாங்கல்ல நைட்டே படிக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அந்த ஹேபிட் இருக்குது. நைட்டு நான் வந்து சுத்தமாக படிக்க மாட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்து அப்படியே டயர்டாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்படியே இருக்குமா மார்னிங் வந்து எனக்கு எப்போ முழிப்பதோ நான் எழுந்திப்பேன். ஒரு 2 o'clock முழிப்போ தான் எழுந்திப்பேன், ஒரு 3 o'clock நான் எழுந்திப்பேன், ஒரு 2 hours படிப்பேன், திருப்பி தூங்கிடுவேன். நான் ஃபுல்லாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி படிச்சுட்டே இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமும் வந்துச்சு, நான் ஒவ்வொரு எக்ஸாமும் அப்படியே எழுத ஆரம்பித்தேன். முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வர ஒரு டைம். சரி எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருக்கும் எப்படின்னா வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா படிப்பாங்க, நான் தான் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி என்னை எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. என் ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே முதல்னா கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், மீது எல்லாமே என் கசின்ஸ்னாலும் சரி எங்கள் அக்காங்கனாலும் சரி ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து என்னாலே வந்து நம்ப முடியல. 488 out of 500 எக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேக்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால ஐசப்பா வந்து மேக்ஸில் வந்து சென்டம் கொடுத்தாரு. நான் நினச்சே பார்க்கல. எனக்கு ஸ்கூல்லையும் 4th ரேங்க்கு, 11th 12லையும் எனக்கு நிறைய ஐசப்பா வந்து அவர் பெரிய அற்புதத்தை அடையாளத்தை என் வாழ்க்கையில செஞ்சார். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளுமே ஒரே ஒரு வசனம், சும்மா உங்களுக்கு நிறைய வசனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வசனம் உங்களுக்கு சர்ச்லையோ இல்லை வெளியிலையோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரே ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் ப்ரே பண்ணுங்க. அக்காவும் சொல்லித்தரேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதையும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன். இந்த ஒரு வசனம், ஏசப்பா நான் உண்மை கூப்பிடுறேன், நான் உண்மை கூப்பிட்டா நீங்கள் எங்களுக்கு செய்வேன், நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் அந்த அக்காவுக்கு செஞ்சீங்களே எனக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் போடாமல் எதுவுமே நடக்காது. அதான் சொன்னாங்கல்ல, நம்ம செஞ்சாதான் ஏசப்பா நமக்கு செய்வாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம டெய்லி வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு படிக்காமல் அரட்டை அடிச்சுட்டு இருந்து எனக்கு மார்க்காங்கன்னா ஏசப்பா வந்து செய்ய மாட்டார். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம படித்தாதான் ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவார், மார்க் தருவார். ஸோ இனிமேலும் இன்னொரு 1 month கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இந்த இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இருக்க பயத்தெல்லாம் போக்கி ஏசப்பா வந்து ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா செய்வார். ஒரு சாட்சி ஐசக் வாங்க. ஐசக் வந்து சாட்சி சொல்லும்படியாக கேட்கப்படுகிறது. ஐசக் நம்ம நல்லா கை தட்டி வரலாமா? ஹலோ, என்னோட சாட்சி வந்து சென்டம் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த சாட்சி கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப கம்மியாக தான் படிப்பேன். நான் 12th வந்து நான் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அப்போ வந்து கடைசி மாடல் 3 வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு சப்ஜெக்டில் தான் பாஸ் ஆனேன். 5 நான் ஃபெயில். அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உங்கள் பையனை இங்கே வந்து டிசி வாங்கிட்டு போயிடுங்க, நான் ஃபீஸ் கூட ஃபுல்லாக தந்துடுவேன், நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் இருந்தால் எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் குறையும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஜோம் பண்ணாங்க எனக்காக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு டியூஷன் வச்சாங்க வீட்டில். வைக்கும் போது என்னால் படிக்க முடியல. ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னால் நானும் இந்த அப்போ எஃபர்ட் கொடுத்தேன், ஆனால் என்னால் முடியல. அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, படிக்கிறது மாதிரி பைபிள் படிச்சுட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு படி, நீங்கள் என்ன படிக்கிற அது மட்டும் போதும், நீ படிக்கிறது பாஸ் ஆகிற அளவுக்கு மச்சமாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி படித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் எக்ஸாம் போகிறவங்க எல்லாம் காலையில் பப்ளிக் போகிறவங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோம் படிச்சு படிப்பாங்க. எல்லாருமே 1/2 hour எழுந்து படிப்பாங்க, 1 hour படிப்பாங்க. நான் காலையில் எழுந்து படிக்கவே மாட்டேன். படிக்காமல் எங்கள் அம்மா வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ண வைப்பாங்க. என்ன ஒருத்தர் வந்து எனக்கு 10 minutes ஜோம் பண்ணுவாங்க. அந்த ஜபத்துக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போய் நம்ம பசங்க சொல்கிறது லைட்டாக ரீகேப் பண்ணிப்போம், அவ்வளோதான். நான் வந்து புக்கு கிட்ட படிக்க மாட்டேன். காலைல நைட் படிக்கிறது தான். அது படிச்சுட்டு நான் போவேன். எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனேன். எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்து நான் எழுதுனேன். நான் என்ன நினச்சேன்னா வந்து 600க்கு ஒரு 300 எடுக்கணும், 300 எடுத்தாலும் வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து 11th ரொம்ப கம்மி வாங்கிட்டேன். நான் ஜஸ்ட் பாஸ் தான் இருந்தேன். 12th பார்த்துருந்தோம். அப்புறம் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்ததையும் நான் ஃபஸ்ட் ஓப்பனே பண்ணல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். ஏன்னா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப பூராக ப்ரிஃபார் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் எக்ஸாம்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல. சுத்தமாக எனக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே சும்மா எழுதி தான் இருந்தேன். ரொம்ப பூராக பெர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த எக்கனாமிக்ஸ் போயிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கும் மனசில் உள்நோக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொன்னாங்க, நான் எக்கனாமிக்ஸ் ஃபெயில் ஆகிடுவேன் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மார்க் பார்த்தா வந்து எனக்கு வந்து கத்தர் பிரிவில் வந்து எனக்கு 400 மார்க் அடிச்சது. எனக்கு 400 மார்க்ன்றது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய இதுக்கெல்லாம் வந்து கம்மி மார்க். இது வந்து 400 இருக்குன்னு சொல்லுறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி மாடல் 3 வரைக்குமே வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் பாஸ். அந்த ஒரு சப்ஜெக்ட் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் சார் நல்லா மார்க் போட்டுருவாரு. நான் என்ன தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் மார்க் போட்டுருவான். இங்கிலீஷ்லும் நான் ஃபெயில் ஆகிற பையன் நான். ஆனால் அந்த எக்ஸாமில் நானும் படித்தேன், எனக்கு இல்லைன்னு சொல்ல படித்தேன். ஆனால் வந்து ஜப்பத்தினால தான் அந்த எதுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாடல் 3 வரைக்கும் நான் ஜபம் பண்ண மாட்டேன், அம்மா சொல்ல கீழ் படிக்க மாட்டேன். நான் படிப்பேன், மாடல் 3 வரைக்கும் படிப்பேன், ஆனால் சுத்தமாக ஏறாது. அப்புறம் அந்த அம்மா சொன்னது வந்து ஜபம் பண்ணேன், பைபிள் படித்தேன். காலையில் எழுந்து படிக்க மாட்டேன். உண்மையாலே நான் பொய் சொல்லலை, உண்மையாக 8 பேர் தான் அவங்க ஜோம் பண்ணுவாங்க எனக்கு காலையில். அவங்க ஜோம் பண்ணிட்டு நான் போவேன். எனக்கு சச்சோடு சாட்சியாக சொன்னேன். அப்புறம் வந்து 400 கிடச்சிது. இது ஒன்று. காலேஜ் சேரும்போது எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து தாத்தா வந்து லோயலா காலேஜ்க்காக வந்து ரொம்ப ட்ரை பண்ணிருந்தாங்க. நான் கடைசி அந்த எக்ஸாம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 month வரைக்குமே நல்லா லோயலா தான் ட்ரை பண்ணுறேன். நான் லோயலா இல்லை. என்னோட மோட்டிவ் வேறு, ஏசப்போட மோட்டிவ் வேறு, எனக்கு தெரியல. நான் வந்து வேறு கோர்ஸ் ட்ரை பண்ணிட்டு நான் வந்து அந்த கோர்ஸ் எனக்கு சுத்தமாக கிடைக்கல, காலேஜே கிடைக்கல. அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரே நாளில் திடீர்னு எஸ்ஆர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி ஒரு சீட் இருக்குது, அவங்க நல்லா அப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல, சீட் இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணியும் ஒரே ஒரு டிகிரி தான் இருக்குது, அந்த டிகிரி வேணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரே ஆப்ஷன் தான், அது இல்லைன்னா அந்த 1 year வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதான் வந்து 1 year சேரணும். ஆனால் அந்த கோர்ஸ் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. தெரியல கற்று இதுக்கு மேலே நடத்துதான்னு தெரியல. இது வரைக்குமே வந்து நான் நடத்திருக்கேன். அதுதான் கற்றுருக்க வைக்கணும். நல்ல ஒரு சாட்சியில நீங்க ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சா என் குடும்பத்துக்கும் அவமானம், சொந்தக்காருக்கு முன்பதாக எங்க ஃபேமிலி எப்படி நிற்பாங்க அப்படின்னு நீங்க முடிவெடுத்துறாதீங்க. ஐயோ நானால முடியாது, ஒருவேளை ஸ்கூல்ல இருக்கிறவங்களே சொல்லலாம் டிசி கொடுத்து போயிடலாம் அப்படின்ட்டு. அவங்க டிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நானே முடிச்சுக்கலாம் நினைச்சிட்டீங்கன்னா இது ஒரு சாட்சி. அல்லேலூயா. டோன்ட் கிவ் அப். லாஸ்ட் மினிட்லயும் ஜெபமே ஜெயம். ரெண்டே வார்த்தை சொல்லுங்க, இந்த சத்தமா
ஜெபமே ஆமா. இன்னும் ஒரே ஒரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். உங்க மாணவன் ஒருத்தர் வந்து உங்களுக்காக ஒரு சாட்சியை சொல்ல போறாரு. நாங்க பெண்டிங் வச்சிருந்தோம்ல, அதை இப்ப நமக்கு சொல்ல போறாரு. மேனஸ் தானே? சரி, வா, முன்பதாக வா. எனக்கு ரமேஷ் அண்ணனுடைய சன் வந்திருக்கான். இன்னைக்கு அவன் 12th முடிச்சுட்டு SRM காலேஜ், இந்த வைஷ்ணவா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இவன் அவனுடைய சாட்சியை நம்ம இடத்துல கொண்டு வருவான். நல்ல கரங்களை தட்டலாமா? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பாஸ்டர் சொல்கிறோம். நான் வந்து பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 9th படிக்கும் போதே நான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மீட்லாம், எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மீட்லாம் திட்டு வாங்கியிருப்பீங்க? எல்லா பேரண்ட்ஸ் சப்போர்ட் மீட்டுமே திட்டு வாங்காமல் நான் இந்த வரைக்கும் போனதே கிடையாது. எல்லா பேரண்ட்ஸ் சப்போர்ட் மீட்லேயும் திட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான், கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கான் மாட்டான், இப்படிலாம் தான் திட்டுவாங்க. அதில் எப்படின்னா மார்க்குக்கெலாம் திட்டினது இல்லை அவ்வளோவா. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆவரேஜாக மார்க் எடுத்துருவேன், எதுவுமே ஃபெயில் ஆக மாட்டேன். 9th படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் மிஸ் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இவன் 10th போக மாட்டான், இவனை 10th அனுப்ப முடியாது, இவன் வந்து ஃபெயில் ஆகிடுவான், அதனால் இவன் 10th அனுப்புறதே கஷ்டம், இவன் 9th பாஸ் ஆகானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது கொரோனா தான் காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறமா கொரோனா எல்லாருமே சேர்த்து தான் காப்பாற்றினாங்க. 10th வந்து கொரோனா பாஸ் ஆகிட்டேன். 10th கொரோனா தான் காப்பாற்றுச்சு. 11th போனேன். 11th போயிட்டு ஜாலியாக இருந்தேன், படிக்கவே இல்லை. எத்தனை பேர் கொரோனா முடிச்சு ஜாலியாக இருந்தேன்? எல்லாருமே ஜாலியாக இருந்தோம்ல. நான் ஜாலியாக இருந்தேன், ரொம்ப எதுக்குமே கவலைப்படல. பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்றதை மறந்துட்டேன். அப்படி ஒரு இது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பப்ளிக் எழுதும் போது அடுத்த கொரோனா வந்துடும், நம்ம அடுத்து அப்படியே பாஸ் ஆகிடுவோம், இப்படியே காலேஜ் போய்டுவோம், அப்படியே போய்டுவோம் எல்லாமே இப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் 11th படிக்கும்போது திடீர்னு ஒன்று பயமுறுத்தி விட்டாங்க. நடுவில் நாட்டில் திடீர்னு பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி 12th முடிச்சவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல, 12th எல்லாம் கொரோனா பாஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப பயமாயிடுச்சு. எல்லாரும் பேரண்ட்ஸும் உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இதை காப்பாற்றுறதுக்கு என்ன வந்துச்சுன்னா 3rd wave வந்துச்சு. 3rd wave வந்தோடனே என்ன ஆச்சுன்னா 11th பாதி ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்லேயே போயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணவும் கிடையாது. சும்மா அட்டன் பண்ணுவேன், உட்காருவேன், யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். கிளாஸ் போகுது, கிளாஸ் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிலாம் படித்ததே இல்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க, என் டீச்சர்ஸும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. கொரோனா வந்துடும், பாஸ் ஆகிடலாம். இந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன். கட்சிருக்கும் அது நடக்கவே இல்லை. எக்ஸாம் வந்துடுச்சு. ஒரு மாதம் தான் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. நியூஸில் டைம் டேபிள் கொடுக்கும் போதும் டைம் டேபிள் ஓடிட்டு இருக்கோம், கீழே ஒரு நியூஸ் போயிட்டு இன்னும் கொரோனா இதுவாக தான் இருக்குது, இன்னும் 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலகரை டைம் டேபிள் பார்க்கவே இல்லை, கீழே இருக்கிற நியூஸை தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, சரி அவ்வளோதான், 11th பாஸ் ஆகிடுவேன், 12th மட்டும் எதனா பண்ணி பாஸ் ஆகிடலாம், அப்புறம் காலேஜ் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸாம் பயம்ட்டு. அதெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. இது இருக்கும். கரெக்டாக 11th படிக்கும் போது தான் அந்த எக்ஸாம் பயம்னா என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா தான் உட்காந்துருப்பேன். சும்மா டியூஷன் போவேன். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் சேர்க்குற மாதிரி டியூஷன் சேர்த்தாங்க. சும்மா போவேன், உட்காருவேன், படிக்கிற மாதிரி படிப்பேன். அவங்க இந்த சொல்லி முடிச்சுட்டா விட்டுருவாங்க, அதை மட்டும் படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடுவேன். எழுத சொல்லுவாங்க, டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், ஏதோ கேஷுவலாக அப்படியே படிச்சுட்டே போவேன். ஆனால் வந்து எந்த டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆகலை. ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து கோச்சிங் கிளாஸில் போட்டுருவாங்க. கோச்சிங் கிளாஸில் போட்டால் ரொம்ப போர் அடிக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 4 பசங்களை உட்கார வச்சுட்டு, அந்த மேம் உட்கார வச்சுட்டு அவங்க பண்ண எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்து சும்மா உட்காந்துருப்போம். ஒரு வாட்டி போனேன், அதோட வந்து அடுத்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் விட்டுருவோம் பாடினாங்க. அடுத்த எக்ஸாம் உட்காந்து படித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அப்படியே விட்டேன். கோச்சிங் கிளாஸுக்கு பயந்துனே எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுவேன். 11th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. சரியான பயம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியா பாஸ் ஆகும், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் என்னன்னா, காலையில் இருந்தால் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், நைட்டு போகும்போது ஜெபம் பண்ணணும், பைபிள் படிச்சு தான் தூங்கணும். இந்த பழக்கம் நான் இதை அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு லெத்தாஜிக்காக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்தேன். இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக இப்படி பண்ணணும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணதே கிடையாது. இது வந்து பழக்கமாகிடுச்சு. இது ஒரு ரொட்டீனு. நான் ஒரு கிறிஸ்டினே இப்படி தான் பைபிள் படிக்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லெத்தாஜிக்காக இருந்தேன். நான் இதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை, எதுவும் பண்ணதில்லை. எங்கள் அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன்.
எனக்காக படிக்கல, என் லைஃப்காக நான் படிக்கல. 11th பயம் வந்தோடனே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து டியூஷன் போயிட்டு வரேன். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் போ, அது போ, இது போனாங்க. ஏன்னா வந்து பாஸ் ஆகணும். 11th ஃபெயில் ஆகிட்டோம்னா அது வந்து ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆக வேண்டிய நிலைமையில இருக்கும். பண்ணோம் இந்த மாதிரி வந்துட்டு படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல் போயிட்டு வரேன், ஸ்கூலில் ஒன்றுமே தெரியல. அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. பசங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கானுங்களே, இவங்களும் படிக்கல, அப்படியே இருப்பானுங்க அப்படின்னு நினச்சேன். டெஸ்ட் வச்சானுங்க, எல்லாருமே நல்லா மார்க் எடுத்தானுங்க, நான் மட்டும் கம்மியாக மார்க் எடுத்தேன். ஏன்னா நான் படிக்கல, நீங்கள் எப்போ நீங்களாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் அப்படிலாம் அழுவலாம் மாட்டேன், இது பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து அம்மாட்ட அழுகுறேன். என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே டியூஷன் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், திரும்ப இங்கே போகணும், மார்னிங் எதுக்கு சொல்கிறீங்க, திரும்ப அது என்னன்னா ஒரு நல்ல ஒரு டியூஷன் சேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 5 மணிக்கு வாங்குவாங்க, திரும்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க. லீவாக இருந்துச்சுன்னா திரும்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க. சாப்பிட்டுட்டு 1 hour திரும்ப டியூஷன் போடுவாங்க. திரும்ப 1 hour கழிச்சு லஞ்சு கொடுத்து திரும்ப டியூஷன் போடுவாங்க. திரும்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப டியூஷன் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் டே டியூஷன்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டியூஷன் அது. ஆனால் படிக்க மாட்டேன். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அங்கே ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. அது என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஒரு மாதிரி டிப்ரெஷன் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜோம் பண்ணுறேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சொன்ன அந்த வசனம் தான் அடுத்த நாள் காலையில் எனக்கு சொன்னாங்க. ப்ராப்ஸ் 21:31 குதிரை இத்தனை நாள் ஆயத்தப்படுத்த போகணும், ஜெயமோ கத்திரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆயத்தப்படுத்து, உன்னோட ஃபுல் எஃபெக்டை போடு, பார்த்துக்கலாம், நீ பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ நல்ல மார்க் எடுக்கடா, போடா படுறா, அவள் தான் சொன்னார். எதுவுமே சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. காலையில் வந்து அந்த 1 month ஆரம்பித்த எக்ஸாம்லேருந்து எங்கள் அம்மா காலையில் எழுப்புவாங்க, அவங்க ஓரமாக ஜோம் பண்ணிட்டுருப்பாங்க, நான் படிச்சுட்டு இருப்பேன். டீ போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் குடிச்சிட்டு நான் படிச்சுட்டு இருப்பேன், அவங்க ஜோம் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் வர டைம் ஆச்சு. என்ன பண்ணேன், ஃபஸ்ட் எக்ஸாம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து என்ன பண்ணேன்னா, காலையில் போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டேன் ஜாலியாக. வீட்டில் படிச்சுட்டு போனேன், காலையில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பித்தேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிற ஒன்றுமே தெரியல, பிளாங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்தேன், அங்கேயே ஏசப்பா எதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் வரணும் அப்படின்னு ஜோம் பண்ணி தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி முடிவு பண்ணேன், சீக்கிரமாக போகக்கூடாது இனிமேல் ஸ்கூலுக்கு, கரெக்டாக டைமிங் உள்ளே போயிடலாம், சீக்கிரமாக போனால் இவங்ககிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. காலைல போனீங்கன்னா எதுவுமே பேசாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனோமா. எக்ஸாம் ஹாலில் போனேன், ரிவைஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு கூப்பிடுவானுங்க, குரூப் ஸ்டடிவானுங்க, அதெல்லாம் போகாதீங்க. எதுவுமே நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ் ஆகிடும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா எதுவுமே நடக்காது. போனோமா, நம்ம நைட்டு படிக்கிறோம், காலையில் எழுந்து படிக்கிறோம், போய் எக்ஸாம் ஹாலில் எழுத மட்டும் தான் சொல்லணும், யாரையுமே பேசுறாங்க. பேசுனீங்கன்னா டோட்டலாக நீங்கள் படித்தது எல்லாமே மறந்துடும். நீங்கள் ஒரு கான்செப்டில் போய் நம்ம இது எழுதிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் கான்செப்டில் வருவானுங்க. அவன் கான்செப்டுக்கு தான் உன்னை கொண்டு வருவானே தவிர உன்னை படிக்க விட மாட்டான். அதனால் வந்து நீங்கள் படித்ததை மட்டும் போங்க, எழுதுங்க, அங்கே போய் யாருக்கிட்டுமே பேசாதீங்க. நான் போய் ஒரு வாட்டி ஃபஸ்ட் எக்ஸாம் நான் தப்பு பண்ணேன். 2வது எக்ஸாம்லேருந்து கரெக்டாக எங்கள் அப்பா அந்த டைமிங் கூட்டிகிட்டு விட சொல்லுவேன். அப்படியே உள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு. எங்கே போச்சுனே தெரியல, என்ன ரிசல்ட் என்னாச்சு எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து அந்த டைம் கொரோனா கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து கரெக்டாக ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப பயம் வந்துச்சு. பயம் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஏசப்பா எப்படியாவது பாஸ் ஆகிடும், என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன எழுதுனே மறந்துட்டேன், என்ன எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்றதே மறந்துட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தான் உதவி செய்யணும், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் கரெக்டாக ஜோம் பண்ணுறேன், போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினேன். நானே என்னென்னமோ பேசுகிறேன். அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸ்கூலில் செகண்ட் பீரியட் அட்டன் பண்ணிருக்கோம், கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலே பரபரப்பாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷயம் எனக்கு மட்டும் தான் நடந்துச்சு. எனக்கு மட்டும் நெட்வொர்க் ப்ராப்ளம், எனக்கு மட்டும் ரிசல்ட் வரல. எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துச்சு எங்கள் கிளாஸில். எனக்கும் இன்னொரு பையனுக்கு மட்டும் ரிசல்ட் லேட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோனில் போடுறாங்க, பக்கத்து கிளாஸ் மிஸ் ஃபோனில் போடுறாங்க, வரவே இல்லை ரிசல்ட். அதுக்கப்புறம் நான் பயந்துட்டேன், அவள் தான் ஃபெயில் ஆகிட்டேன் போல. நான் என்ன கான்செப்ட் போயிட்டுனா, ஃபெயில் ஆகிட்டாங்க, ரிசல்ட் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நெட்வொர்க் ப்ராப்ளம்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கிளாஸ் டீச்சர் எடுத்துகிட்டு வந்து மார்க் சொன்னாங்க. 461 எடுத்தேன். நான் என்ன நினச்சேன், ஃபெயில் ஆகிடுவேன், எதுவுமே அவள் தான் அப்படின்னா 461 எடுத்தேன். அதில் ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, அக்கௌண்ட்ஸில் 98 எடுத்தேன். அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும் போது ஃபஸ்ட்டு எழுதுகிற எக்ஸாமு 25 மார்க் எக்ஸாமில் 7 மார்க் தான் எடுத்தேன். நான்
7 மார்க் எடுத்தேன். அந்த மிஸ் சொன்னாங்க, நீ எல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸில் பாஸே ஆக மாட்டேடா அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துட்டு அந்த மிஸ்ஸுக்கு தான் காட்டினேன். மிஸ் 98 எடுத்துட்டேன் அப்படின்னேன். அவங்க எப்போ எடுத்தேன் அப்படின்னாங்க, இதில் நான் மிஸ் பச்சை உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். இந்த மாதிரி 11th பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 12th போனோடனே எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நம்ம ஜோம் பண்ணோம் கரெக்டாக போய் தெரியும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண பயில் படித்தேன். ஆனால் வந்து எல்லாமே படித்தேன். அந்த டைமில் தான் 12th அப்படின்னோடனே நம்ம கரியர் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக படித்தேன். படிக்கும் போது நடுவில் வந்து ஒரு சார் ஒருத்தர் தான் எனக்கு ஸ்கூலில், அவர் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்தி விட்டார். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்திட்டாரு. நான் வந்து காமர்ஸ் குரூப் படித்தேன். எத்தனை பேர் காமர்ஸ் குரூப் இருக்கீங்க? காமர்ஸ் குரூப்பில் 2 இருக்குது. ஒன்று வந்து பிஸ்னஸ் மேக்ஸ், இன்னொன்று கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன எடுக்கிறது, நான் வந்து இந்த பயோ மேக்ஸு இதெல்லாம் எடுத்து நம்ம கஷ்டப்பட வேணாம், மேக்ஸே அது எனக்கு சுத்தம் மேக்ஸ் வராது, மேக்ஸுக்கு எனக்கு செட்டே ஆகாது, அதனால் மேக்ஸ் எடுத்தால் ஃபெயில்டா, அதனால் நீ எடுக்க வேணாம், மேக்ஸ் இல்லாமல் எதனா ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். காமர்ஸ் குரூப்பாக பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது, காமர்ஸ் குரூப்பில் கூட வேணா மேக்ஸ் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இதில் எது எடுக்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப முடிச்சுனே இருந்தேன். அப்புறம் நிறைய சர்ச்சில் இருக்க அங்கிள்ஸு, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேட்டதில் எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு மேக்ஸ் கஷ்டம், நீ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துரு அப்படின்னாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துட்டேன். 11th எழுதி முடிச்சுட்டேன், நல்ல மார்க் எடுத்துட்டேன். 12th போகிறேன், பாதி போயிட்டுருக்கேன். அப்போ நல்லா படிச்சுட்டு ஒரு பாதி லெவலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு சார் வந்தார், இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு பிகாமே கொடுக்க மாட்டாங்கப்பா, காலேஜ் போனேன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு கிடைக்காது, பிஸ்னஸ் மேக்ஸ் தான் நல்ல குரூப்பு, நீ இந்த குரூப் எடுத்துகிட்டு உனக்கு கிடைக்காது அப்படின்னா. அன்னிலேருந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணேன், நான் எடுத்த குரூப்பே தப்பு, நான் படிக்கிறதே தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக ஆகிட்டேன். அன்னிலேருந்து படிக்கவும் இல்லை, படிக்கிறேன் ஆனால் வந்து முழுசாக அதில் இன்ட்ரெஸ்ட் போகல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா படித்தேன். அதுலேருந்து எனக்கு அப்போ 11th எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அக்கௌண்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிகாம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது காமர்ஸ் எக்ஸாமில் மட்டும் எனக்கு வந்து மார்க் ட்ராப் ஆச்சு. ஏன்னா வந்து நான் அதில் வந்து ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக படித்தேன். முன்னாடி வந்து எனக்கு ஒரு மிஸ் இருந்தாங்க, அவங்க நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி படித்தேன், அவங்க அப்படியே மாறிட்டதுனால எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கேர்லெஸ்ஸாக ஆகிடுச்சு, நான் அப்படியே விட்டேன். அதனால வந்து அப்போது ஏசப்பா எனக்கு நல்ல மார்க் கொடுத்தாரு. 469 எடுத்தேன் 12th. அதை எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்து குரூப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து எனக்கு எப்படின்னா, நீ எடுத்த குரூப்பே தப்புடா அப்படின்வாங்க. நிறைய சஜஷன்ஸ் வரும் நம்மளுக்கு, நீங்கள் இந்த குரூப் எடுங்க, அந்த குரூப் எடுங்க, இது எடுத்தால் இது ஆகிடலாம், இது எடுத்தால் இது ஆகிடலான்ட்டு. எதுவுமே நம்பாதீங்க, ஏசப்பா மட்டும் நம்புங்க. நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், எனக்கு இது இருக்குது, நான் என்னால் இதில் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த குரூப் கொடுப்பாரு. நான் வந்து யூத் கேம்ப் போயிருந்தேன் எங்கள் சர்ச்சில். யூத் கேம்ப் போகும்போது ஒரு ஜாக் ராபர்ட் மாஸ்டரோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு நிறைய அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என் மைண்டு ஃபுல்லாகவே அதான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு காலேஜ் கிடைக்கல, இந்த மார்க் எடுத்தேன். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாருமே, எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு டிகிரி நான் தான் வீட்டில், அதனால் வந்து எங்கள் அப்பா லைலா காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க லைலா காலேஜுக்கு. நான் வந்து டிஜி நல்லாயிருக்கும், லைலா நல்லாயிருக்கும், ஒரு ரெப்யூட்டட் காலேஜாக இருந்தால் ஓகே அப்படின்னா குருநானக் போனோம். குருநானக் காலேஜில் எனக்கு கிடச்சிது, ஈவினிங் ஷிஃப்ட் இருந்துச்சு. பட் ட்ராவல் டைம் அதிகமாக இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லாங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம், நம்ம ஜோம் பண்ணலாம், ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னும். டிஜி உள்ளே போனோம், உனக்கு கட் ஆஃப் இல்லைப்பா, கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குது, உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிஜி மேலே ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா வந்து அங்கே லயன்ஸ் கிளப்போட மெடிக்கல் லேப் இருக்கும், அங்கே வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் ஹெல்த் செக்அப் போகும்போது நாங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்னா மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்போ தான் எல்லாம் வெளில போவாங்க. அவங்களாம் பார்க்கும்போது நான் 7th படிக்கும்போதுலேருந்து எனக்கு அது ஒரு ஆசை. அந்த காலேஜ் நான் என்ன நினச்சிருந்தேன், அது ஒரு மெடிக்கல் காலேஜ் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு. அங்கே எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த காலேஜோட இதுவே. எல்லோரும் வெளில போகும்போது நான் பார்த்துட்டே இருந்து இந்த காலேஜில் ஒரு நாள் படிக்கணும்னா நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அது ஏசப்பா வந்து அதுதான் என் வாழ்க்கையில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் அந்த காலேஜ் எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து யூத் கேம்பில் ப்ரேயர் பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ எடுத்த குரூப் தப்பு கிடையாது, நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க, உனக்கு கரெக்டான டைம் வரும், அப்போ உனக்கு கரெக்டாக நடக்கும் அப்படின்னாங்க. அந்த டைமில் வந்து நான் யூத் கேம்பில் பின்னாடி உட்காந்துருந்தேன். நான் வந்து யாருக்குமே தெரியாது, என் கூட வந்து யாருக்குமே தெரியாது. என் கண்ணில் தானாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்ம நினச்சது அப்படியே மேலே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டாக தொடச்சிட்டு இது பண்ணிட்டே இருக்கேன். அப்புறமா யாரெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தேன்.
என் பேர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமான பேர். என் பேர் மேக்ஸி டேவிட். எல்லாரும் வந்து நான் பொண்ணு பேர் நினச்சி நான் பொண்ணாவே மாற்றிடுவாங்க சம்டைம்ஸ். அதனால் நான் நினச்சேன்னா அந்த அக்கா வந்து நான் ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு என் பேரை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோக் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் பின்னாடி உட்காந்துட்டு ஒரு பக்கம் நீங்கள் நான் நினச்சதை ஏசப்பா சொல்கிறாரே அப்படின்ற ஒரு இதுலையும் இன்னொரு பக்கம் இவங்க சொன்னது சிரிப்பும் வந்துச்சு. நான் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கேன். என் பேர் தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் யூத் கேம்ப்ல எல்லாம் திரும்பி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வந்து எனக்கு தெரியல, அவங்க தெரியாதனால அந்த பொண்ணுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்படி ஜோம் பண்ணி ஏசப்பா அந்த ப்ரேயரை கேட்டார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் யூத் கேம்ப் போயிட்டு கிளம்பும்போது ரெடி ஆகிட்டு உள்ளே போகிறோம். ஐசக் இருந்தான். ஐசக் வரல கேம்புக்கு, இது பெனகாசு எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் வந்து நான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிஜிலேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு எந்த காலேஜில் வந்து எனக்கு கட் ஆஃபில் வெளில போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் எனக்கு கிடச்சிது. பிகாம் ஜென்ரல் கிடச்சிச்சு. எந்த சார் வந்து எனக்கு வந்து பிகாம் ஜென்ரல் கிடைக்காது இந்த குரூப் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த குரூப்பில் எனக்கு பிகாம் ஜென்ரல் கிடச்சிது. அப்போது நான் உள்ளே போனதுக்கு அப்புறமும் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. நான் வந்து ஒரே இந்த செம்மில் ஆல் கிளியர் பண்ணி ஆகணும்னா அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தேன். அங்கேயும் வந்து எனக்கு மேக்ஸ் தான் பெரிய தடையாக இருந்துச்சு. மேக்ஸே வரக்கூடாதுன்னு பிகாம் எடுத்தேன். ஆனால் பிகாமில் தான் மேக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். 11th 12th பிஸ்னஸ் மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து பேசிக்கே கிடையாது மேக்ஸில். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ள போய் என்ன பண்ணுறது தெரியல. மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்து செம்மில் ஆல் கிளியர் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். ஆமாம். SBA ஸ்கூல் தான் எனக்கு படிச்சுட்டு SBA ஸ்கூல் அண்ணா நகரில் படித்தது. அப்படிப்பட்ட ஒரு வீக் ஸ்டூடெண்ட் எதெல்லாம் நடக்காத முடியாதுன்னதோ அதை கர்த்தரை நம்பி அந்த கேம்புக்கு போகும்போது யூத் கேம்ப்ல கர்த்தர் வெற்றியாக